நாளில் இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் இருதயத்தில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று தாவீது சொன்னதை போல உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாய் உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு இந்த நாளிலே கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, இந்த புதிய நாளை, இந்த மகிமை நாளை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளை தெய்வம் எங்களுக்காக உண்டாக்கி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, ஆராதனையிலே நீர் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உடைய திரு சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறப்பா. ஒவ்வொரு பகுதியாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உடைய அன்பின் கரம் எங்களை ஏந்தி சுமந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி கிரேஸ் சிஸ்டர் வந்து பாடல் பகுதியில் இருப்பாங்க. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தரின் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தரின் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனவல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே
கத்தரிகமெங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரட்ட தண்ணீரே ஜலப்பிரவாகமே கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. வேண்டாண்டு ஈனபடி பலத்த கிரியை செய்கிறோம். காண்டையும் வெளியாக்கும். கர்த்தரின் வழியில் சத்தம். வேலன் கொடுத்து சமாதானமிட்டு பரனே ஆசீர்வதிப்பார். வேலன் கொடுத்து சமாதானமிட்டு பரனே ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரட்ட தண்ணீரே ஜலப்பிரவாகமே கர்த்தரை முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை
பேரவை நீ பாதுகாத்துதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரவை நீ பாதுகாக்குவே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரவை நீ பாதுகாக்குவே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. அவரம் எழுந்து நின்று சங்கீத தியானத்துக்கு நேரம் செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி சாரால் வந்து சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை வாசித்து நம்ம ஒருவருக்கொருவர் வாசித்து அதை தியானம் செய்வாங்க. சொத்தம் 29ஆம் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப் பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப் பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சொத்தம். இந்த 29 முதல் வசனம் சொல்லுது, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரர் எப்படிப்பட்ட பலவான்கள் புத்திரா இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அது அந்த மகிமைக்குரியவர் கர்த்தர் மாத்திரம்தான். வல்லமையும் மகிமை கொண்ட கர்த்தரை எப்பொழுதும் அவர் செலுத்தும் போது கர்த்தர் அந்த மகிமைப்படுகிற தேவனா இருக்கு. எப்பெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமையில கர்த்தர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அவர் நாமத்துக்கு எல்லாத்துக்கும் நாமத்துக்கும் மேலான நாமம்
கர்த்தருடைய நாம மாத்திரம்தான், அதற்குரிய மகிமையை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம இப்போ ஒரு கல்யாணம் பண்ணாலும் ஒரு அலங்காரம் பண்ணிட்டு போறோம். சும்மா சாதாரணமாக போக மாட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு போறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படி இருக்காரு? பரிசுத்த தேவனா இருக்கிறார். எப்பெல்லாம் அவரை நம்ம தொழுது கொள்ள வரும்போது நம்ம ஒரு பரிசுத்த அலங்காரம், விலை உயர்ந்த வஸ்திரம் இல்லை, ஒரு பரிசுத்தமான ஒரு வஸ்திரம் போல நம்ம பரிசுத்தமா வந்து கர்த்தரை தொழுது போடுவது கர்த்தர் அதுல மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறது, மகிமுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல இருக்கிறார். அவருடைய சத்தம், சிலருடைய சத்தம் கேட்கும் போதே நம்மளுக்கு அருவப்பர், சில எரிச்சலுக்குன்னா பாரு கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய சத்தம் அந்த காட்டையே அதிர பண்ணணும், அந்த காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணணும். அப்போ எவ்வளவு ஒரு சத்தமா இருக்கும். கர்த்தர் வந்து ஜலப்பிரகாரத்து மேல் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ வந்து அவர் வீழ்ச்சி இருக்கிறார். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மாத்திரம்தான் வல்லமை உள்ள சத்தமா இருக்கிறது. மனிதனுடைய சத்தத்தை நம்ம கேட்டு சில நேரத்தில் நம்ம எரிச்சல் பட்டிருக்கோம், கோபப்பட்டிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் மாத்திரம்தான் வல்லமை மாத்திரம் இல்லாம மகத்துவம் உள்ள சத்தமா இருக்கிறது. 9வது சொல்றது, கர்த்தருடைய சத்தம் பெண்மானி இன்னும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துல யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தினால வந்திருக்கிறோம். அவரோட மகிமையை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துதான் இருக்கோம். ஆனாலும் ஒரு நாளுக்குன்னா அவர் மகிமை பெருகி கொண்டே இருக்கும் போது அவர் மகிமையை பிரஸ்தாபிக்கிறோம். கர்த்தர் ஜல பிரவாகத்து மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் ஜல பிரவாகத்து மேல் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஆண்டவர் உட்கார்ந்துட்டு நம்மளை பார்த்து கொண்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோன்ட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்காரு. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் மாத்திரம்தான் ராஜா. இப்போ அரசாங்கம், இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு எவ்வளவு நாள் பவர்? அவங்களுக்கு 5 வருஷம் தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வருவாங்க. ஆனா கர்த்தர் மட்டும்தான் ராஜாவாக என்றென்றைக்கும், நேற்றில் இன்றில்ல, என்றென்றைக்கும் ராஜாவாக கர்த்தர் மாற்றமே வீற்றிருக்கிறார். 16வது வசனம், கர்த்தர் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது கர்த்தர் நம்ம ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எவ்வளவு வசனம் பணம் இருந்தாலும் பலன் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளவுதான் பணம் வச்சுனா சேர்த்து வச்சுனாலும் நம்ம பலன் இல்லை, உடம்பு சரியில்லை இல்லைன்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது. அதே போல கர்த்தர் ஜனத்திற்கு பலன் கொடுக்குறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஜனத்திற்கு சமாதானத்தை அளிக்கிறார். சமாதானம் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம மனசுல ஒரு சமாதானம் இல்லாம பிரச்சனை எதுனா வரும்போது சமாதானம் இல்லைன்னா நம்மள என்ன பண்றோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனா கர்த்தர்னால நம்மளுக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு, நம்ம ஜனத்திற்கு பலன் தர்றது மாத்திரம் இல்ல, சமாதானத்தையும் தராரு. அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன். வேற எங்கேயும் போனாலும் இந்த ஆசீர்வாதம், மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் எப்போதான் நிலைத்து இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சங்கீதத்திலிருந்து பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சமாதானம் கொடுக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள்ல நம்ம சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல போகிறோம். இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில இருக்கிற பிராலேஸ்வரியா வந்து ஆராதனையிலே நம்மளை நடத்துவாங்க. எல்லாரும் உற்சாகமாய் வேலையிலே ஆராதனையிலே மகிமைப்படும் முடியாய், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே சபா உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படின்னு சொன்னீங்களே சபா. ஆண்டவரே, இந்த வேலையில உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்க ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சபா ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்ற குறைவுகள், பாவம், மீறுதல், அக்கிரமங்களை ஆண்டவரே தயவாய் மன்னித்து ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்பா நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே அப்பா இந்த சபை முழுவதையும் ஆண்டவரே அப்பா நீ நிரம்பி வழிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. ஒரு ஆண்டவருக்காக
அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா எங்க ஆராதனையில் நீர் கலந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க முழுமையா சரண்டர் ஆகுறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. ஒரு விஷயம் நீங்க சொல்லுவீங்களா ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே எங்களுக்கு. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா நாங்க அர்ப்பணிக்கிறவர்களா இந்த வேலையில காணப்படுகிற ராஜா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முழுமையாய் ஆண்டவரே. அப்பா முழு இருதயத்தோடு ஆண்டவரே. அப்பா முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே. அப்பா முழு சரீரத்தோடு ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. நானெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? அவர் நல்லவர். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நல்லவர் சொல்றவங்க கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, ஹalleluya.
அப்பா நீர் ஆண்டவரே எங்களை காத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை தான் ஏசப்பா நம்புவோம் ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நம்புவோம் சொல்லுவோமா ஆண்டவரே. ஏசப்பா எந்த சூழ்நிலைமைகளும் ஆண்டவரே அப்பா நாங்க உங்க நம்புவோம் ஏசப்பா ஆண்டவரே. ஏசப்பா உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா ஆண்டவரே. அப்பா உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் சொன்னீங்களே ஏசப்பா ஆண்டவரே. நாங்க மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்க சுயத்துல நாங்க நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களையே நாங்க நம்பி இருக்கோம் ஆண்டவரே. அப்பா நாங்க எல்லாத்தையும் இந்த வேலையில நாங்க விட்டு விடுறோம் ராஜா. உங்களை மாத்திரம் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை மாத்திரம் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது சொல்லுமா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான குரல் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான குரல் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆபிரகாமை போல நான் நம்புவேன். ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஆபிரகாமை போல நான் நம்புவேன். ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒன்றுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும்
நம்பிக்கைக்கு உரியவர் நீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்க நம்பிக்கையா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா இத்தனை நாளா நாங்க யாரையோ நம்பிட்டு இருந்தோம் இயேசுப்பா. ஆண்டவரே இன்னையில இருந்து ஆண்டவரே, from today ஆண்டவரே இன்னையில இருந்தப்பா நாங்க உங்களை மாத்திரம் நம்புறோம் சொல்வீங்களா ஆண்டவரே? உங்களை மாத்திரம் நம்புகிறப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா சேனைகளின் கர்த்தர் நீர் நல்லவராகவே இருக்கிறீரப்பா ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் இருந்தால் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை கைவிடாமல் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாமலும் ஆண்டவரே அப்பா நீர் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை மாத்திரம் எங்க நம்பிக்கையாக கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்க இருக்கிற ஆண்டவரே இந்த பூமியில நாங்க எவ்வளவு நாட்கள் வாழ போறோமோ அத்தனை நாட்கள் நாங்க உங்கதான்ப்பா நம்ப போறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரையும் நம்ப மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு விசை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு விசை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் இந்த வேலை நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் மத்தியில் உலாவறதுக்காக நாங்க நன்றி செலுத்துவோமா? அவையானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர்.
ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க நம்பிக்கையெல்லாம் நீங்க நம்பா வச்சிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்க நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே வச்சிருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவரே வச்சிருக்கிறோம். எங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆட்கொள்ள முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வச்சிருக்கிறையா. ஆவியானவரே அப்பா எங்க பிள்ளைகள் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீங்க சந்திங்கப்பா. எல்லா பிரச்சனைகளும் இந்த கர்த்தர் விடுதலை தாங்கப்பா ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம். எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி ஆண்டவரே அப்படியா ஒரு நன்மை குறையாமல் எங்கள் பிள்ளைகளை நடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில அப்பா உம்மை ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு மூலம் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்க மத்தியில நிறுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. அதுக்கப்புறம் பாஸ்டருக்கும் நன்றி, உங்க எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவர் இந்த நாளில் என்னை இந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவர் என்னை பயன்படுத்தும்படியாக நீங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலகத்துல யாரும் அறியாத எங்களை நீங்க அறிஞ்சு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துக்கு விசனமாய் காணப்படலாம், ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வார்த்தையா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஒரு விசி கூட ஆண்டவரை தகுதிப்படுத்துவீராக என்று கேட்போமா? யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேட்குறீங்களோ அவங்களோட மாத்திரம்தான் ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிறாரு. யாரெல்லாம் என் இருதயத்துல எனக்கு ஏற்ற வார்த்தையை தாங்கன்னு கேட்குறீங்களோ அவங்களோட தான் ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிறாரு. ஆண்டவரே என்னோடு நீர் பேசுவீராக என்று கேட்போம். ஆண்டவரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டலாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
Master of all creation, we lift up, preserver mighty, our hands are filled with praises for you. We bow down and worship, adore you. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்குறுதியவர். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வாசீர்வதிக்கிறீர். அதிகமாய் நேசிக்கிற தேவன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல விலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக, எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. எங்களை உற்சாகப்படுத்துவீராக. அடியே சிலுவை நிழலிலே மறைத்து நீர் என்னை ஒரு கருவியா மாத்திரம் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் பலன் குறுகினது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற வார்த்தை, இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா சோர்ந்து போகாது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்குது? யாருன்னா இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்க சோர்ந்தே போகாதீங்க அக்கா சொல்லுவாங்க, சோர்ந்தே போகாதீங்க அக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு சோதனை இருக்கும். ஆனா சோதனையை பார்த்து ஆண்டவருக்கே சோதனை வந்த போதிலும் ஆண்டவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதே போலதான் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு சோதனையே இல்லை, நான் ஜாலியா வாழ்றேன்னு சொல்ல முடியும்? இங்க இருக்கிற ஒரு ஆளாவது இருக்கீங்களா? எனக்கு சோதனையே இல்லை, சோர்வுன்றதே இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிற சோர்வுக்கு டயர்ட். யாருமே டயர்டா இல்லாம எல்லாம் பிரிஸ்கா இருக்கீங்களா இன்னைக்கு? இல்ல, இருக்க முடியல. பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து நம்மளை டயர்ட் ஆக்குறான். அப்படிதானே? ஏதாவது ஒரு காரியங்களை கொடுத்து நம்மளை சோர்வாக்கி கொண்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த சோர்வான காரியத்தை மேற்கொள்வது எப்படி என்றுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இந்த சோர்வை கொடுக்கிறது ஆண்டவரே கிடையாது. ஆண்டவர் இந்த சோர்வை நமக்கு கொடுக்கறது இல்லை. யார் தான் இந்த சோர்வை கொடுக்குறா அப்படின்னா சாத்தான் தான் இந்த சோர்வை கொடுக்குறான். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன ஆயிடும்? குறுகி போயிடும். அப்ப நம்ம சோர்ந்து போகிறதுனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இந்த சோர்ந்து போகிறதுனால நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்துவங்களும் என்ன ஆகும்? குறைஞ்சுதான் போகுது. நம்ம பலன் குறைஞ்சுதான் போகிறது. ஆனா ஆண்டவர் நம்ம சத்துவம் உள்ளவர்களாய் தான் வைக்கணும்னு விரும்புகிறாரு, பலன் உள்ளவர்களாக தான் வைக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனா இந்த பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்து நம்மளை எப்படியாகிலும் நம்ம கீழே தள்ளணும், நம்ம ஆண்டவரிடத்துல கிட்டே சேரக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு எந்த விஷயத்துல ஒரு பணக்கார எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு சோதனை இருக்கு. நமக்கு இப்ப நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் இல்லாத ஒரு சோர்வு,
எல்லாருக்கும் இருக்கும். பணம் இல்லாத ஒரு சோர்வு. பணக்கார எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுல அவங்க சோர்வடைஞ்சிருவாங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற யாருமே ஒரு சந்தோஷமா சமாதானமா இருக்கிற சரித்திரம் இல்ல. அப்போ ஒவ்வொருவரும் என்ன அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா சோர்வு அடைஞ்சிருக்காங்க. இந்த சோர்வை கொடுக்கறது யார் அப்படின்னா சத்ருதான் நமக்கு சோர்வை கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் என்று எடுத்து வாசிப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தருகிறாரு? பலனை தருகிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். எனக்கு சத்தே இல்லைன்னு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு டேப்லெட் ஒன்று தருவார். என்ன டேப்லெட்? சத்து மாத்திரை. அந்த சத்து மாத்திரை கொடுத்தாலும் நம்மளுக்கு சத்தே கிடைக்காது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சத்து தான் உங்களுக்கு பெரிய போன்விட்டா போல இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இந்த சத்துணவு சாப்பாடுலாம் சாப்பிட்டுருப்போம். அந்த ஸ்கூல்ல வந்து நமக்கு ஒரு மாவு ஒன்று தருவாங்க. என்ன மாவு? சத்து மாவு. அது நல்லா சாப்பிடுங்க, அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னுவாங்க. ஆனா இப்ப அந்த சத்து மாவுல கூட என்ன இருக்கு? கலப்படம் இருக்கு. அப்படிதானே? எதுவுமே இப்போ ஒரு உண்மையான உணவா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா நம்ம எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா எந்த ஒரு உணவு பொருட்கள் கூட போக போக சத்து இல்லாம தான் போகுது. ஆனா இந்த வார்த்தை மட்டும் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு டியூப்லைட் போட்டோம் அப்படின்னா அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இதே பிரைட்னஸ் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் தான் பிரைட்டா இருக்கும், அப்புறம் என்ன ஆயிடும்? டிம் ஆயிடும். இன்னும் நம்ம சொல்ல போனா நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் ஒரு 10 வருஷம் அந்த புடவையை கட்ட முடியும். டெய்லியும் அதே புடவையை 10 வருஷமா கட்டினே இருந்தீங்கன்னா அந்த புடவை கலர் என்ன ஆகும்? புடவை ட்ரெஸ் எல்லாமே சொல்ற ஷர்ட் எல்லாமே அந்த கலரே என்ன ஆகுது? மாறி போகுது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் வல்லமை குறையாது இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? சத்துவத்தை கொடுக்கிறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போகுனீங்கன்னா உங்க பலன் என்ன ஆயிடும்? குறுகி போயிடும். ஆனா இந்த குறுகி போகிற பலத்தை தேவன் கொடுக்கறது இல்ல. யார் கொடுக்கிறா? பிசாசு தான் கொடுக்குறான். இது ரொம்ப ஒல்லியா ரொம்ப கவலையா இருப்பாங்க. சத்தே இல்லாம ரொம்ப அப்படியே ஒரு காத்தடிச்சா பறக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப சோர்வா இருக்குங்க. சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? நம்மளே கேட்போம். அவங்க நல்ல குண்டா இருந்திருப்பாங்க, போக போக அப்படியே இழைச்சி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கே கவலையா இருக்கும். இன்னும் ரொம்ப சோர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆனா ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா சோர்ந்து போகிறவனுக்கு என்ன தருகிறார்? பலனை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அது மட்டும் இல்ல, சோர்ந்து போகிறதுக்கு மட்டும் பலனை தரல. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 29:11 வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 29:11. சங்கீதம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் வந்து நமக்கு பலவீனத்தை கொடுக்கணும்னு ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. ஆண்டவர் நம்மை பலத்தினால இடை கட்டுகிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு வியாதிகள் வருது அப்படின்னா அது சத்ருதான் கொண்டு வருகிறான் நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிங்க. ஆண்டவரே இந்த சோர்வில் இருந்து என்னை விடுதலையாக்க உங்களால முடியும். அந்த சோர்வில் இருந்து மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 பாயிண்ட பார்த்து இந்த ஆராதனை நம்ம முடிப்போம். முதல் பாயிண்ட் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முதல் குறிப்பு என்ன?
ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நீதிமொழிகளை நம்ம வாசித்தோம். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன ஆயிடும்? பலன் குறுகி போயிடும். அதனால பலன் தான் நமக்கு இழப்படையும். அந்த சோர்வை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் தான் ஒரு ஓமையை சொல்லுகிறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தோம் அப்படின்னா ஜெயத்தை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் மாத்திரம் தான் கிடைக்கும், தோல்வியே இல்லை. நீங்க நினைக்கலாம் இந்த பொண்ணு என்ன ஒரு மைக்கு பிடிச்சிட்டு சொல்லுது, ஜெபிக்கிறவனுக்கு தோல்விதான், தோல்வியே இல்லை, ஜெயம்தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா நான் டெய்லியும் ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனா ஆண்டவரிடத்துல எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு தான் என்ன ஆகும்? எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் எல்லாம் கூடும். விசுவாசம் என்னது? நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஜெபித்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னா நான் ஆண்டவரிடத்துல என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைத்து ஜெபித்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப முதல் காரியம், இந்த சோர்வை நான் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா சோர்ந்து போகாமல் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். ஆனா பிசாசு இந்த ஜெபிக்கிற இந்த காரியத்தை மட்டும்தான் இந்த காலத்துல எந்த கிறிஸ்தவங்களை கேட்டாலும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி என்னால என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியவே முடியல. யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும், ஊழியக்காரர்களுக்கு கூட இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிசாசு கடைசி காலத்துல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை கீழே தள்ளலாம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். அப்ப ஆண்டவரும் நம்மள என்ன பண்றாரு அப்படின்னா ஜெபிக்க சொல்றாரு. ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஊட்டுறாரு. நமக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போலனாலும் போன்ல யூடியூப்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற சான்ஸ் கூட நமக்கு இருக்கு. ஆனா அதை கூட கேட்க விட மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நிறைய சோர்வுகளை கொடுத்து, நிறைய போராட்டங்களை கொடுத்து, நிறைய பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில கொடுத்து ஆண்டவரிடத்துல கிட்டி போகாத அளவுக்கு ஒரு பெரிய சோர்வு. எத்தனை பேர் இந்த காரியத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்றாருன்னே தெரியல. நான் ஆண்டவரிடத்துல இயேசுப்பா இந்த வாரம் எனக்கு நாங்க என்ன பேசணும்னு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. அப்ப இங்க எத்தனை பேர், நிறைய பேர் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை திடப்படுத்த முடியாது, உங்களை தைரியப்படுத்த முடியாதுதான் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்கவே மாட்டாரு. உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கதான் தேவன் இருக்கிறார். அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன தருகிறார்? பலத்தை தருகிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த சோர்வுன்றது, நம்ம வேலை செஞ்சா சோர்வு கிடைக்கும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் போறான், நல்ல எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போறான், படிச்சுட்டு போய் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம், அவன் நல்லா தரோவா படிச்சுட்டு போறான். நல்லா படிச்சுட்டு போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கறான், அவன் படிச்சது எதுவுமே வரல. அப்ப அவன் வீட்டுக்கு திரும்பும்போது நல்லா ஹாப்பியா வருவானா? இல்ல, சோர்வா வருவோம். அதுதான் சோர்வுன்றது என்னது அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு போறோம், ஆனா அந்த எதிர்பார்ப்பு நமக்கு என்ன ஆகல, நடக்கல. நான் ஒரு வேலைக்கு போய் தேடுறேன், நான் ரெஸ்யூம் போய் கொடுக்குறேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கல? வேலை கிடைக்கல. என்ன நம்ம எப்படி வருவோம்? சோர்வோட தான் வருவோம். இந்த சோர்வை நாம் மேற்கொள்வதற்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்ல உங்க கணவர்கிட்டயோ இல்ல உங்க பிள்ளைங்க கிட்டயோ சொல்றதை விட ஆண்டவரிடத்துல சொன்னா போதும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட மட்டும் சொன்னாவே போதும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இதே வேதத்துல ஒரு எடுத்துக்காட்டை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:5 எடுத்து வாசிப்போம். சோர்விலிருந்து அவங்க ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. எப்படி அப்படின்னா ஜெபத்தினால. இந்த எடுத்துக்காட்டை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர்
12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். இப்ப பேதுருக்கு ஒரு பெரிய சோதனை. ஊழியம் செஞ்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிறையில அடைத்தார்கள். சிறையில அடைத்தனால அவரால் சரியா ஊழியம் செய்ய முடியல, சரியா அவருடைய லைஃப ரன் பண்ண முடியல. அவருக்கு இது ஒரு பெரிய சோர்வா இருந்துச்சு. இது ஒரு பெரிய சோர்வு, அவருக்கு பெரிய ஒரு சோதனையா இருந்துச்சு. ஆனா இந்த சோர்வு அவர் எப்படி மேற்கொண்டார் அப்படின்னா, ஒரே ஒருத்தவங்களுடைய ஜெபம். அவங்க சபையார் ஊக்கமா என்ன பண்ணினாங்க? ஜெபித்தார்கள். இப்ப கூட நம்ம பாஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ரைடே 9:30 மணிக்கு இரவு ஜெபம். அந்த இரவு ஜெபத்துல சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்க போகிறீங்க. உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்த பேதுரு எப்படி சிறைசாலையில இருக்கும் பொழுது சபையார் ஜெபித்தாங்களோ, அந்த பேதுருக்கு விடுதலை கிடைச்சதோ, அதே போல நீங்களும் சபையாராய் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு பெரிய சோர்வு. என்ன சோர்வு அப்படின்னா, சபைக்கு கிளம்பி வருவது ஒரு பெரிய சோர்வு, தூக்கத்தை விட்டு வருவது பெரிய சோர்வு. ஏன்னா கரெக்டா என்ன டைமு? 9:30 சாப்பிட்டு நல்ல ஒரு பெரிய தூக்கம் போடுற ஒரு அந்த கரெக்டா இழுத்துட்டு போற டைம். இது நம்ம என்ஜாய் பண்ற ஒரு டைம், நல்லா தூங்குற டைம். ஆனா அந்த டைம்ல தான் பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? சர்ச்சுக்கு வாங்க, 9:30 மணிக்கு ஜெபிக்கணும், உங்களுக்காக தான் ஜெபிக்கணும்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வந்துதான் ஆகணும். ஆனா இது ஒரு பெரிய சோர்வு. இப்ப திங்கக்கிழமை பிசாசு நல்லா விட்டுருவோம் அவங்கள. செவ்வாய்க்கிழமையும் டயர்டே இருக்காது, நல்லா ஜாலியா பிரியாணி சாப்பிடுவீங்க. புதன்கிழமை வீட்டுக்கிட்டோம் பெரிய பிரியாணி. வியாழக்கிழமை ஏதாவது ஒரு பெரிய ஃபீஸ்ட் உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பெரிய டயர்டு வரும். ஆனா இன்னைக்கு நம்ம வார்த்தையை கேட்டிருக்கிறோம். என்ன வார்த்தை? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு தலைவலி வந்திருக்கா, தலைவலி மாத்திரை போடாம இந்த வார்த்தையை எடுத்து படிச்சிருங்க. எந்த வார்த்தை? ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஒரு 3 தடவை படிச்சுட்டு எப்படினாலும் இந்த இரவு ஜெபத்துல வரும். பேதுருக்கு எப்படி சபையார் ஜெபித்தாங்களோ, நாமளும் நம்ம பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய சிறை இருப்பை தேவன் மாற்ற வல்லவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் சிறைக்கு ஆண்டவர் மாற்றுவார்? நான் கூட சில வேளையில யோசிப்பேன், நாங்க இதே மாதிரிதான் கஷ்டப்படணுமா ஆண்டவரே? இந்த வாழ்க்கை இப்படிதான் போகுமா? ஏன் எங்களுக்கு பினான்சியலா ஒரு பிரேக் த்ரூ உண்டாகாதா? எங்க விசுவாச பிள்ளைகள் ஏன் இதே மாதிரி கஷ்டப்படணுமா? நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஏசப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஏன் எப்பவுமே எங்க விசுவாசிங்க இதே மாதிரி இருக்காங்க, இதே நிலைமையில இருக்காங்க, ஏன் மாற மாட்டேங்கிறாங்க? ஆனா ஆண்டவரை தேடாம, உண்மையா ஆண்டவரை தேடாம இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களேப்பா. ஆனா நாங்க உண்மையா ஆண்டவரை தேடுறோம். செவ்வாய்க்கிழமை சகோதரி கூட்டத்துக்கு வரோம், புதன்கிழமை வீட்டு கூட்டம் நடக்குது, வியாழக்கிழமை ஒரு ஊழியம் நடக்குது, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், வாரத்துல ஒரு நாளும் ஒரு ஊழியம். இது இல்லாம எக்ஸ்ட்ரா போனஸா நம்ம வீட்ல என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். இவ்வளோ ஜெபம் பண்ணியும் நம்மளுடைய வாழ்க்கை மாறல. ஏன் அப்படின்னா நமக்குள்ள பிசாசு என்ன கொடுக்குறான்? சோர்வு கொடுக்குறான். அடிக்கடிக்கு நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுது. ஏன் நான் வாழணும்ன்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான், எத்தனை பேர் சோர்வா இருக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு சித்தம் வைத்திருக்கிறார் போல. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தருகிறார்? பலனை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அந்த சோர்வு எப்ப வரும் அப்படின்னா ஆபத்து காலத்துலதான். அதான் நீதிமொழிகள்ல அழகா சாலமோன் எழுதியிருக்காரு. என்ன வசனம்? ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்ப இந்த ஆபத்தான சூழ்நிலை, ஆபத்துன்னும் போது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அதுவும் நமக்கு ஒரு ஆபத்து. வியாதியா இருக்கலாம், அதுவும் ஒரு ஆபத்து. நிறைய போராட்டங்களா இருக்கலாம், அதுவும் ஒரு ஆபத்து. உங்க வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கலாம், அதுவும் ஒரு ஆபத்து. இந்த இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போகுனீங்கன்னா உங்க பலன் என்ன ஆயிடும்? குறுகி போயிடும். ஆனா இதுக்கு பதிலா நம்ம செய்ய வேண்டியது முதல் பாயிண்ட், ஜெபிக்க வேண்டும். அதுதான் லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல்
எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிடுங்க. சோர்ந்து போகாமல் எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. இது தாவீது ஒரு வசனத்துல சொல்லியிருக்காரு, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கஞ்சி குடிக்கும் போதும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், பிரியாணி சாப்பிடும் போதும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், கசப்பான ஒரு மருந்தை குடிச்சாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், இனிப்பான ஒரு மருந்தை குடிச்சாலும் ஆண்டவரை நானு ஸ்தோத்திரிப்பேன். அப்ப ஆண்டவரை நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் எப்படி ஜெபிக்கணும்? ஜெபன்றது எல்லாரும் ஜெபிச்சிடலாம், ஜெபன்றது எல்லாருமே ஜெபிச்சிடலாம். ஆனா எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்ப கரெக்டா ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, உனக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானே? நம்ம வீட்டில் என்னதான் கட்டிலில் பிறண்டு பட்டாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. ஆனால் சர்ச்சில் வந்து உட்காந்தாதான் நல்ல ஒரு தூக்கம் வருது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எனக்கு நல்ல தூக்கம் வருது. எங்க? சர்ச்சில் மட்டும்தான். இப்போ கூட நான் ஒரு சிலர் தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எழுந்துட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஸோ அதனால வந்து சோர்ந்து போகாமல் தூங்காமல், அதுதான் ஒரு ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்னது? தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சிருக்காருல, பாடியிருக்காரு. அப்ப ஆனா இந்த தூக்கம்ன்றது நம்மள என்ன பண்ணுது? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படிதானே? இந்த தூக்கம்ன்றது வந்து கரெக்டா எப்போ வருது அப்படின்னா, ஜெபிக்கும் போது வருது, சபையில வந்து உட்காரும் போது வருது, அப்புறம் பாஸ்ட் நைட் ப்ரேயர் வச்சா வருது. ஆனா இன்னைக்கு இங்க எத்தனை பேர் இருப்போம்? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 25 பேர் அப்படி இருப்போமா? 40. சரி, 40. இந்த 40ல அந்த ஃப்ரைடே எத்தனை மெஜாரிட்டின்னு பார்ப்போம். எத்தனை பேர் இந்த ஏசாயா 40:29 மாத்திரையை போட்டுட்டு அந்த இரவு ஜெபத்துல வரீங்களோ? பேதுருவை போல உங்களுக்கு உங்க சிறையிருப்பை தேவன் மாற்றி போவார். ஹல்லேலூயா. இது வந்து நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து ஈஸியா ஏற்றுக்கொள்ள கூடாது, உண்மையா நம்பி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நான் இப்ப நீ கேட்டிருக்கேனா, இந்த வார்த்தையை நான் கண்டிப்பா நிறைவேற்றணும். இதுக்கு இடையில நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். உயிருக்கே ஆபத்து வந்தாலும் சரிங்க, எங்க வந்து விழுந்துருந்தோம்? சபையில வந்து விழுந்துடலாம். விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு? உங்க சிறை இருப்பு. எந்தெந்த ஜெயில நீங்க இப்ப இருக்கிறீங்களோ அந்த ஜெயிலெல்லாம் ஆண்டவர் ரிலீஸ் பண்ண போகிறார். ஆனா கஷ்டப்பட்டு எப்படினாலும் தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. இந்த நாளையில இருந்து இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. இதை பாடும் போதே தூக்கம் வருதுப்பா. ஸோ அப்ப நம்ம இந்த பாடும் பொழுதே அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பேதுருவை நம்ம பார்க்கும்போது அவன் சிறைசாலையில இருந்தா சபையர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 11 வாசிப்போம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. ஜெயில இருந்து ஒரு பெரிய விடுதலையோட அவன் வெளியே வந்துட்டான். அவன் திங்க் பண்றான். இப்பதான் அவனுக்கு தூக்கத்துல இருந்து விழிப்பு வரும்போது அவன் யோசிக்கிறான், ஆண்டவர் தான் ஒரு தூதனை அனுப்பி இருக்காரு, என்ன பண்ணிருக்காரு? விடுதலை பண்ணிருக்காரு. சிறைசாலைன்ற போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்க நிறைய படங்கள்ல கூட பார்த்திருக்கலாம். சிறைசாலைன்னு சாதாரண ஒரு கதவுல இருக்காது, நிறைய கதவு போட்டிருக்கோம், நிறைய சங்கிலிகள், எல்லாமே பெரிய செக்யூரிட்டி, போலீஸ் எல்லாமே இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன பண்ணா பேதுரு வெளியே வந்திருக்கிறான். அப்ப யார் இதை விடுதலையாக்க முடியும்? ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் விடுதலையாக்க முடியும். ஆனா ஆண்டவர் விடுதலையாக்கினதற்கு பேதுரு எதுவும் பண்ணல. பேதுரு யாருக்கும் ஏதோ மயக்கம் ஊசியோ இல்ல எதனா மருந்து தூவிட்டு கண்ணை மூடிட்டு வர அந்த மாதிரி அவன் எதுவும் பண்ணல. யார் இதை செஞ்சா?
சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினாங்க. பேதுருக்கு அங்க சிறைசாலையில விடுதலை கிடைச்சது. அதான் யோபுல கூட யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினா அவன் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னொரு சீக்கிரட்டையும் தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் நம்ம சிறை இருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சபைக்கு வரோம் அப்படின்னா சபைக்கு வரும்போது நமக்கு மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அப்ப அந்த வாய்ப்பை நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்மளுக்கு என்னதான் நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் நமக்கு நம்ம சோர்வே நம்மளை அழுத்துது, நம்ம போராட்டமே நம்மளை என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் அழுத்துது, ஒவ்வொரு பிரச்சனைனாலும் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம மற்றவங்களுக்காக என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. ஏன்னா என் வாழ்க்கையே எப்படி இருக்கு, கோலமா இருக்கு, இதுல வேற நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா சபைக்கு வந்தோம் அப்படின்னா எதற்கு எல்லாருக்காக நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். அப்ப யோபு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார், அப்ப அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார், எல்லா காரியத்தையும் இழந்துட்டார். அவர் பெரிய பணக்காரா இருந்தாரு, இப்ப பெரிய ஏழையா மாறிட்டார். ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல யாருக்காக ஜெபம் பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்ப இன்னைக்கு நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ஜெபித்தா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. சில ஜெபங்கள் நம்ம ஒரு நாள் ஜெபித்தா ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். சில ஜெபங்கள் ஒரு மாசத்திலேயே ரிசல்ட் வந்துடும். சில ஜெபங்கள் நான் வருஷ காலமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னா, ஆனா ஆண்டவர் அதுக்கு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ ஈஸியா கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போறான்னு அர்த்தம். இது மாதிரி ஒரு நம்பிக்கை வைங்க ஆண்டவர் மேல. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை இன்னும் செய்யாம இருக்கிறாருன்னா இதுல ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளோ நாளா இதுக்காக ஜெபித்துட்டு இருக்கேன், ஆனா இந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லைன்னு கவலையோடு இருக்காதீங்க. இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கார். ஹல்லேலூயா. அதை ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்ப ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணும், அடங்கி இருக்கணும். இதை விட்டுட்டு எனக்கு காலம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே காலத்தை என்ன பண்ணக்கூடாது, தேடிட்டு போக கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும் அப்படின்னா நீங்களே போய் தேடிட்டு இருக்காதீங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் தேடுறதை விட்டுட்டு நம்ம செய்யலாம், நம்ம செயல்படலாம். ஆனா இதுவே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. நம்மளுக்கு செயல்படணும். நம்ம வாழ்க்கையில உழைப்பு இருந்தாதான் என்னது, ஊதியம். அப்படிதானே? உழைப்பு இருந்தாதான் சம்பளம். நம்மளுக்கு உழைக்காம நம்ம சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உழைப்போம், செயல்படுவோம். ஆனால் இதையே நம்ம நம்பி இருக்கோங்க. நம்ம பலத்தை நீங்க சில பேர் யோசிச்சு பாருங்க, நான் நல்லா வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தேடணும்னு என்ன இல்லை, அவசியமே இல்லைன்னு இருப்பாங்க. ஆனா அது பொய்யான காரியம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வீடு மாதிரிதான். அப்ப ஆண்டவரை எப்போதும் நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திட்டோம் அப்படின்னா அவர் உங்களை ஒரு நாள் அசைக்கப்படாம வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு சிறைசாலையில இருக்கும்பொழுது அந்த கதவுகள் எல்லாம் திறவுண்டு அவர் விடுதலையோடு இப்ப எங்க வராரு, அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்பொழுது அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, 12வது வசனத்துல லாஸ்ட்ல பாருங்க, யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான், அங்கே அநேகர் கூட என்ன பண்ணினார்கள், ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறான் என்று அறிவித்தாள். இப்ப பேதுரு ஜெயில இருக்காருன்னு தெரியும் அவங்க எல்லாருக்கும். அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டு ஜெபித்துட்டு இருக்காங்க. ஜெபிக்கும் பொழுது யாரோ கதவு கிட்ட வர மாதிரி பேதுருவுடைய சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போயிட்டவரு அவருக்காக நீங்க எல்லாரும் சாவுல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அவர் நிக்கிறாராம். நீங்க என்ன பண்ணுவீங்க, கடகடகடோடு என்ன பண்ணுவோம், ஓடிடுவோம். அதே மாதிரிதான் இங்க ரோதை என்ற மகள் பேதுருவுடைய சவுண்டை கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவை திறக்கல, என்ன பண்றாங்க, உள்ளே ஓடி எல்லார்கிட்டையும் அறிவிக்கிறாங்க. பேதுருவுடைய சவுண்டு மாதிரி தான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்றாங்க, சொல்ல போறா. அப்ப பாருங்க, அவர்கள் நீர் பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர் தானே என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். பின்னும்
தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திருந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அப்ப பேதுரு உண்மையாவே சிறைசாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வரான். எதனால அவன் விடுதலையாகனான்? ஜெபத்தினால. யாருடைய ஜெபத்தினால? சபையாருடைய ஜெபத்தினால. நான் சபையில ஜெபிக்கிறதுனால எனக்காக ஒன்றும் ஜெபிக்க போறது இல்ல, நான் மற்றவங்களுக்காக தானே ஜெபிக்க போறேன், எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால நான் வீட்லயே ஜெபிக்கிறேன்னு இல்லாம சபையில ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம சோர்வை எப்படி மேற்கொள்ளணும்னா ஜெபத்தினால மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் இனி ஜெபத்தினால என்னுடைய சோர்வெல்லாம் மேற்கொள்ள போகிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அதற்கு முன்பாக இந்த சோர்வு, இந்த ஜெபம்ன்றதுக்கு நான் சொன்னேன், ஒரு ஜெபம்னும் போது நிறைய தடைகள் வரும், தூக்கம் வரும், எல்லாமே வரும்னு சொன்னேன். இப்போ வேதத்திலேயே ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போறோம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல தானியேலுக்கு ஒரு தடை, ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை. ஆனா அந்த தடை என்ன பண்ணாரு அப்படின்னு பாருங்க. 6வது அதிகாரம் 10வது வசனத்துல, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்காக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினான். இது என்ன அப்படின்னா, தானியேல் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பத்திரத்துக்கு ராஜா என்ன பண்றாரு, கையெழுத்து போடுகிறார். இனி நீ ஜெபித்த அப்படின்னா உன்னை எங்க போட்டுருவேன்? சிங்க கெபில போட்டுருவேன் அப்படின்னு தானியேலுக்கு ஒரு பெரிய ரூல். ஆனா இந்த தானியேல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ரூலை மதிக்காம அவரு இப்ப என்ன பண்ண போறாரு, அதே மாதிரி அந்த பலகனி வழியா அந்த பால்கனி கிட்ட போயிட்டு அவர் எப்பவுமே அவர் வாழ்க்கையில எப்பவுமே அவர் ஃபாலோ பண்ற அதே மாதிரிதான் என்ன பண்றாரு, ஜெபிக்க போகிறாரு. எத்தனை வேளை ஜெபிப்பாரா? 3 வேளை. நம்ம எத்தனை வேளை ஜெபிக்கிறோம்? ஒரு வேளை ஜெபிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா கரெக்டா 3 வேளை என்ன பண்றோம், நம்ம சாப்பிடுறோம். ஆனா அந்த 3 வேளையும் சாப்பிடுற நாம ஒரு வேளை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. அதனாலதான் நமக்கு என்ன இருக்கு, சோர்வு. ஆனா இந்த சோர்வை மேற்கொள்வதற்கு முதல்ல நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு என்ன வேணும், பலன் வேணும். இந்த பலத்தை தருகிறவர் தேவன் மாத்திரம்தான். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த சோர்வை நாம் மேற்கொள்ள முடியும். இப்ப தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணும் பொழுது அவனை சிங்க கெபில போட்டாங்க. ஆனா சிங்கம் அவனை கவிடுச்சா? செத்து போயிட்டானா? இல்ல. காலையில எழுந்து ராஜா பாக்குறாரு, பார்த்து என்ன கூப்பிடுறாரு. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு நாங்க சொல்றோம். இவங்க எட்டி பாக்குறாரு, தானியேல் செத்து கிடக்குறானா, சாவ எடுத்து போடலான்னு வர்றாரு ராஜா. ஆனா இப்ப தானியேல் என்ன பண்றாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு கெபில இருந்து கத்துறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வல்லவரா இருக்கிறார். என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க இழந்தே போயிடாதீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப சோதனையா இருக்கு, எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய பெரிய லெவல்ல கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பெரிய கஷ்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே சோதித்த பின் எப்படி விளங்குவேனா, பொன்னாக விளங்குவேன். நம்ம போட்டிருக்கிற தங்கங்கள்லாம் பெரிய சோதனையை பார்த்துட்டு வந்ததுனால நீங்க அழகா போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு டிசைனா போட்டுட்டு இருக்கோம், ஒரு இடத்துலயா குத்திட்டு இருக்கோமே, ஒரு இடத்துலயா போட்டுட்டு இருக்கோமே. ஆனா அது எவ்வளவு பெரிய சோதனையை மேற்கொள்ளுச்சு தெரியுமா? அதை நம்ம யோசித்துருக்கோமா? நம்ம ஈஸியா போய் கடையில போய் வாங்கி என்ன பண்ணிட்டுறோம், ஜாலியா போட்டுட்டு இதுல வேற பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்கிறோம், நல்லா இருக்கான்னு கேட்கிறோம். ஆனா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட வந்திருக்கு தெரியுமா? அது அக்கினியில போட்டு அதை புடம்பிட்டு அதுக்கப்புறம் தான் அது என்னவா மாறுது, ஒரு ஜுவல்ஸா மாறுது. அப்படிதான் உங்க வாழ்க்கையும். நீங்க என்னதான் பெரிய போராட்டத்துல நடந்தாலும் உங்க லைஃப்பை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அது அக்கினியில தான் போடுறாங்க அந்த பொண்ணு, அது அழிஞ்சா போயிடுது.
இல்ல அது ஒண்ணு இல்லாம போயிடுதா? இல்ல, அது அக்கினியை போட்டாதான் அது என்னவே ஆகுது, உருவாகுது. அதே போலதான் நீங்களும் இப்ப நிறைய அக்கினியை போல பிரச்சனைகளை சோதித்து இருக்கலாம். நீங்க அந்த பெரிய பிரச்சனைகளை கடந்தும் போயிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க பெரிய அக்கினியில நடந்தாலும் நீங்க வேகாது இருப்பீங்க. அக்கினி ஜுவாலை உங்களை ஒரு நாளும் பற்றவே பற்றாது. ஹல்லேலூயா. நம்ம சாரல் ஆண்டியோட பாட்டு கேட்டோம். என்ன பாட்டு? அக்கினியில் நடந்து வந்தோம் நாங்கள், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நாங்க எவ்வளோ அக்கினியெல்லாம் பார்த்துட்டோம், அப்படிதானே? நம்ம எவ்வளோ அக்கினியெல்லாம் பார்த்துட்டோம். இனி வருகிற அக்கினியை பார்க்க நம்மளுக்கு பலன் தருவாரா தர மாட்டாரா? தருவாரு. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பிரச்சனை உண்டுதான். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரம் இருக்குதான் நம்மளுக்கு. உபத்திரமே இருக்கு நம்மளுக்கு. ஆனா எத்தனை நாள் உபத்திரப்படுவீங்கன்னு வேதத்துல சொல்லியிருக்கு? கொஞ்ச நாள், 10 நாள் தான் நீங்க உபத்திரப்படுவீங்க சொல்லியிருக்கு. ஆனா உபத்திரவங்கள், அந்த சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன்? கற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருக்கு சங்கீதத்துல. அப்ப நம்ம உபத்திரவம் படுறோம் அப்படின்னா திருப்பி நீங்க உபத்திரத்துல மாட்டுவீங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, திருப்பி அதே பிரச்சனையில மாட்டுவோம் நம்ம? இல்ல. அதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம், வேண்டாம் இதை செய்யாதீங்க, இதை செஞ்சா என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க. அப்ப நம்ம இந்த உபத்திரவங்களை படுகிறதுனால பிரமாணங்களை என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை கொடுக்கிறார். இதுவே நீங்க பாருங்க, ஆண்டவரை தேடாதவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க, ஆண்டவரை தேடாதவங்க நல்ல வசதியா இருக்காங்க, ஆண்டவரை தேடாதவங்களுக்கு தான் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு. ஆனா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நாம இப்ப அக்கினியில வேகுறோம், நம்ம வாழ்க்கை இங்க முடிஞ்சோடனையும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு போக போறோம். ஆனா அவங்க இப்ப அக்கினியில வேகல, ஜாலியா இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை முடிஞ்சோடனே அங்க போய் அக்கினியில வேக போறாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சுதா? இங்க அக்கினியில நம்ம வெந்தோம்னா பரலோகத்துல ஜாலியா இருக்க போகிறோம். அவங்க இப்ப ஜாலியா இருக்காங்க, இனி அக்கினியில போய் நரகத்துல வேதனைப்பட போறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இதற்குதான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். பேதுருக்காக என்ன பண்ணினாங்க? சபையார் ஜெபித்தார்கள். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நம்ம எடுத்து வாசிப்போம் 2வது பகுதி, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4 15 16. 2 கொரிந்தியர் 4 15 16. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் அவங்க ஒரு உறுதியா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நான் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னா, அதுதான் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப கிருபை எப்படி பெருகிறது அப்படின்னா, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் போடுறீங்களோ அவ்வளோ பெரிய ஜெயம் தான். ஹல்லேலூயா. நாங்க வீடு இருக்கிற பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி தான், ஒரு வயசானவங்க தான். காலையில நான் எழுந்துக்கும் போது அவரு தாத்தா நடக்க முடியாத ரொம்ப வயசானவர், 2 பேர் தனியா தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெபித்துட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் 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 சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். ரொம்ப வயசானவர், அவருடைய பலன் எப்படி அவர் பெருகுது அப்படின்னா ஸ்தோத்திரத்தினாலதான் பெருகுது. அவர் அவங்க பிள்ளைங்களை அவங்களை பத்தி நான் கேட்கும் போது சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அவர் தனி வீட்டுல தாத்தா பாட்டி மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க சபைக்கு போறவங்க தான். அவர் காலையில எழுந்து, காலைன்னும் போது
அதிகாலையில எழுந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் வந்து நம்ம போடுற ஸ்தோத்திரம் மாதிரி இருக்காது. மைக் வச்சு நான் ஃபர்ஸ்ட் புதுசா போகும்போது அவர் என்ன மைக் யூஸ் பண்றாரா அப்படின்னு தான் கேட்டேன். அப்படி இல்லை, இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க கேள்வி. ஆனா அவர் மைக் கிடையாது, அவரோட வாய்ஸ் அவ்வளவு சத்தத்துல அவர் ஸ்தோத்திரம் 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 ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு. பாட்டு போடுவாரு, ஸ்தோத்திரம் போடுவாரு. ஸ்தோத்திரத்தினாலதான் அவர் பலன் என்ன ஆயிட்டு இருக்கு, பெருகிட்டு இருக்கு. அப்ப நம்ம கிருபை அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலதான் நம்மளுடைய கிருபை என்ன ஆயிட்டு இருக்கு, பெருகிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லை, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா உங்களால ஜெபிக்க முடியல அப்படின்னா ஸ்தோத்திரம் மட்டும் போடுங்க. ஸ்தோத்திரத்தினால ஜெயம் உண்டு. அல்லேலூயா. துதிக்கிறதுனால ஒரு ஜெயம் உண்டு. நம்ம ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய சபித்தலோ துதித்தலோ ஒரே வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, புறப்படக்கூடாது. சபித்தலை நிறுத்திட்டு துதிக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டுமே, எவ்வளோ பேர் உங்களை விரோதிக்கிட்டோமே, எந்த பிரச்சனை வந்தாலும் சபிக்காதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, துதிங்க. துதிச்சா ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுவும் அதே போலதான், பேதுரு போலதான் இதுவும். ஆனா பவுலும் சீலாவும் எங்க இருக்காங்க, அதே மாதிரி சிறையில இருக்கிறாங்க. ஆனா சிறையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேவனை துதித்து பாடினார்கள். துதித்து பாடினாங்க, வேற எதுவுமே செய்யல. போயிட்டு போலீஸ் கிட்ட ரெக்கமெண்டேஷன், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிட்டு எம்எல்ஏவோ இல்லை அரசியல்வாதியோ பிடிச்சிட்டு போய் அவங்கள போயிட்டு பார்த்துட்டு இல்லை அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் தேவனை துதித்து பாடினாங்க. பாடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மத்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்கள பாக்குறாங்க. அவங்க தேவனை துதித்து பாடும்பொழுது என்ன நடக்குது பாருங்க. 26ல சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்துட்டே இருக்கோம், திடீர்னு சபையில இருக்கிற அஸ்திபாரம் என்ன ஆகுது, அசைந்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை யார் ஏறெடுத்தா அப்படின்னா இந்த பவுலும் சீலாவும். எங்க இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. ஜெயில இருந்து தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துதிச்சிட்டு இருக்காங்க. அந்த துதிக்கிற நேரத்துல என்ன நடக்குது, சடுதியா அந்த அஸ்திபாரம் என்ன ஆகுது, அசைந்து பூமி எல்லாம் அசைது. அசைச்சோடனே அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற கதவுலாம் என்ன ஆகுது, திறக்குது. இப்ப யார் ரிலீஸ் ஆகுறா, பவுலும் சீலாவும். அவங்க ஒண்ணுதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். இந்த துதித்தல் மட்டும் இருந்தா போதும், உங்க வாழ்க்கையில ஜெயத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. முதல் காரியத்தை பார்த்தோம், நம்ம என்ன செஞ்சா சோர்வை மேற்கொள்ள முடியும், ஜெபம் பண்ணா. 2வது காரியம் துதிக்கணும். துதித்தா ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை வேணும்னா துதிங்க, விடுதலை வேணானா துதிக்காதீங்க. நம்ம எப்பெல்லாம் துதிக்கிறோமோ ஜெயத்தை ஈஸியா என்ன பண்ணலாம். அதுக்குதான் அந்த டிபிஎம் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில எழுந்து நான் ப்ரைசிங் பண்றேன்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்து நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன். ஒன்லி ஜபம்ன்றது எப்படின்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரம் காலையில் எழுந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை நீங்க பண்ணி பாருங்க, ஜெயத்தை ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பஸ்ல டிராவல் பண்ண எனக்கு டைம் இல்லை, பஸ்ல டிராவல் பண்ணும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சமைக்கும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயத்தை கட்டளை இடுகிற தேவன் அவர் வல்லவரா இருக்கிறார். இப்ப இந்த பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினாங்க. அந்த டைம் அவங்களால துதிக்க முடியுமா, முடியாது. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க, சிறைசாலையில இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. அந்த டைம்ல துதிக்கவே முடியாது. ஆனா அந்த நேரத்திலையும் என்ன பண்ணணும், நம்ம துதிச்சாங்க. அவங்க சிறையிருப்பை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 ராஜாக்கள் 1:11.
அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்செபாலை நோக்கி நம்முடைய ஆண்டவராகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? செய்தி நீர் கேட்கவில்லையா? ஒரு செய்தியை பச்சைபால் கேட்கிறான். பச்சைபாலோட தாவீதுடைய மனைவி என்ன, நாத்தான் தீர்க்கதரிசி, நாத்தான்றவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் இந்த பச்சைபால் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு செய்தியை கேட்கலையா? சாலமோனுக்கு பதிலா உன் மகனுக்கு பதிலா ஆகீத்தின் மகனாகிய அதோனி என்ன பண்ண போறான்? ராஜாவா மாற போறான். உனக்கு அதுல கவலை இல்லையா? அந்த செய்தி நீ கேட்கலையா அப்படின்னு நாத்தான் தீர்க்கதரிசி போய் அந்த பச்சைபால் கிட்ட சொல்றான். சொல்லும் போது அந்த பச்சைபால் என்ன பண்றா அப்படின்னா, நாத்தான் சொல்ற, நீ ஒரு ஆலோசனை கேட்ட அப்படின்னா அந்த வார்த்தைய போய் ஒரு உற்சாகமான வார்த்தையை கேட்டி அப்படின்னா அதை போய் செயல்படு, நீ போய் காரியத்தை நடப்பி. நம்ம இப்ப ஏதாவது ஒரு முகஸ்டார் நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம சிஎம் அவர் மகளிருக்கெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் போடுறாரு மாசம் அப்படின்னு ஒரு செய்தியை கேட்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த 5,000 ரூபாய் பேங்க்ல வந்துருமா? வராது. நம்ம தெருவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிலிட்டியான்னு பார்த்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. அப்போ ஒரு வார்த்தை நம்ம கேட்குறோம், ஒரு உற்சாகமான வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னா எழும்பி காரியத்தை என்ன பண்ணணும், நடக்கணும். இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதை நம்ம பார்க்கணும், அது கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காரியத்தை நடப்பிக்கணும். இதுவே நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு சோர்வு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். இந்த 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உற்சாகமான வார்த்தையை கேட்ட உடனே காரியத்தை என்ன பண்ணுங்க, நடப்பிச்சிருங்க. அதுதான் எஸ்தர்ல நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழும்பும். இப்ப எஸ்தர் ஒரு பெரிய அடிமை பெண் இப்ப எப்படி இருக்கா, ராஜகுமாரத்தியா ராஜாத்தியா இருக்கா. ஆனா இப்ப அவளுக்கு சொகுசான வாழ்க்கை வந்தோடனையும் அவ என்ன பண்றது இல்ல, அவங்க குலத்துக்காக அவங்க ஃபேமிலிக்காக என்ன பண்ணல, ஜெபிக்கல. அவங்க ஜெபிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறா. ஏன்னா இவளுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு. அதனால அவங்க ஃபேமிலிக்காக அவன் என்ன பண்ணல, ஜெபிக்கல. அப்போ அவங்க சித்தப்பா மொர்தெகாய் சொல்றாரு, நீ ஜெபிக்கலன்னா எங்களுக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும், வேற ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும். அப்ப நம்ம எந்த இடத்துல மௌனமா இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் மௌனமா இருக்கணும். எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணிடணும், பேசிடணும். அதுக்காக நான் வார்த்தை கேட்டேன் அதனால எங்கெல்லாம் நம்ம பேசணும் பேசிடக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும், நான் இந்த இடத்துல பேசலாமா வேண்டாமா. நமக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் உள்ள இருக்கிறாரு. நம்ம ஒருத்தருக்கும் கண்ட்ரோலர் இருக்கிறாரு. அந்த கண்ட்ரோலர் கிட்ட ஒரு ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். அப்ப இந்த எஸ்தர் மௌனமா இருந்தா ரட்சிப்பு எங்க இருந்து வரும், வேற ஒரு இடத்துல இருந்து வந்துடும். அப்போ ஒரு உற்சாகமான வார்த்தையை கேட்குறீங்க அப்படின்னா அது நல்லா ஆலோசித்துட்டு அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, நடத்துங்க, செயல்படுத்துங்க. அந்த சோர்விலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகவும் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகவும் 22:16. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. 22:16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரை போல நான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிட்ட பேருக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபிக்காம இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறோம். இப்போ நீங்க கஷ்டப்பட்டீங்க, நீங்க சோர்வுல இருந்து மேற்கொள்வதற்கு முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஜெபம். 2வது பாயிண்ட் துதி. இந்த 2த்தையும் நீங்க செஞ்சதுனால உங்க சோர்வுல இருந்து உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு.
இப்ப கொடுத்துட்ட பேருக்கு நீங்க எஸ்தரை போல மௌனமா இருக்கக்கூடாது. எஸ்தரை எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பேருக்கு ஜபிக்காம இருந்தாலோ அதே மாதிரி இருந்துடக்கூடாது. எப்படி இருக்கணும்? எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த விஷயத்தை கேட்கிறோமோ ஒரு பெரிய ஆலோசனை ஆலோசித்துட்டு அந்த காரியத்தை எழுப்பி என்ன பண்ணுங்க, நடப்பீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசின வார்த்தையின்படியே, ஆண்டவரே இனி நான் சோர்வடையாதபடிக்கு இந்த சோர்வை மேற்கொள்வதற்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டீங்க. என்ன ரிசல்ட்? முதல் பாயிண்ட் ஜெபம், ரெண்டாவது பாயிண்ட் துதி, மூணாவது உற்சாகமான வார்த்தைகள். இந்த மூன்றையும் நம்ம இன்னைக்கு இனி செய்ய போறோம். இந்த சோர்வை நாம மேற்கொள்ள போகிறோம். பெரிய ஆசீர்வாதமான பிள்ளைகளா மாற போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகிறேன், ஆசீர்வாதமான பிள்ளையா மாற போறேன், என் வியாதி மாறப்போகுது, என் பிரச்சனை மாறப்போகுது, என் கடன் பிரச்சனைகள் மாறப்போகுது, நான் சமாதானமா இல்லாம இருக்கிறேன், இனி எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தர போகிறாரு, என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்க இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுடைய சோர்வுகளை மாற்றவங்களால கூட ஆண்டவரே, அசதிகளை மாற்றவங்களால கூட ஆண்டவரே, எங்களுடைய டயர்ட்னஸை மாற்றுவேன் கேட்போம் ஆண்டவரிடத்துல. எசப்பா எங்களுடைய டயர்ட்னஸை மாற்றுவீராக. நாங்கள் இனி சோர்வடையாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நீர் எங்களை உள்ளந்தரியங்களை அறிகிறவர். இனி நாங்கள் சோர்வடையாதபடிக்கு நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம்பா. இனி நாங்கள் சோர்வடையக்கூடாதுன்னு ஒரு 3 ஸ்டெப் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இனி ஜெபிக்கிறோம்பா, சோர்ந்து போகாம நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி பவுலும் சீலாவும் சிறைசாலையில தேவனை துதித்து பாடினாங்களோ அதே போல நாங்களும் தேவனை துதிக்கணும்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஏசப்பா நாங்க இனி தேவனை துதிக்கணும் ஆண்டவரே. காலையில எழுந்து நாங்க எப்படியாகிலும் ஸ்தோத்திரிக்கணும் ஆண்டவரே, எப்படியாகிலும் துதிக்கணும் ஆண்டவரே, எப்படியாகிலும் நாங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே. உற்சாகமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மௌனமா இராதபடிக்கு ஆண்டவரே எழும்பி காரியத்தை நடப்பிக்கும் பொழுது எங்களோடு நீர் இருப்பீராக கேட்போம் ஆண்டவரிடத்துல. எல்லாரும் ஆழ்ந்து சொல்லுவோமா? எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். சொல்லுவோம், எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் என்னென்ன காரியங்களை நடப்பிக்கணும்னு சொல்லுங்கப்பா. ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களேப்பா. எனக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. இப்பவே கூட பேசுங்கன்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஏசப்பா நீங்க என்னை ஆலோசிப்பீராக, நீர் என்னை நடத்துவீராக. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நீர் எனக்கு போதிப்பீராக. எனக்கு டீச் பண்ணுங்கன்னு கேட்போமா ஏசப்பா கிட்ட. ஏசப்பா என்னை போதிப்பீராக ராஜா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் தவறான காரியங்களை செய்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் சுயமான காரியங்களை உங்களிடத்துல எந்த ஆலோசனையும் கேட்காம ஏதாவது செய்திருந்தா மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. இனி நான் உங்க ஆலோசனைப்படி நடப்பேன் என்று சொல்லுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதி உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜோதி உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே
ஸ்தோத்திரம். எங்களோட நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. அப்பா ஆபத்து காலத்துல அப்பா நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று எங்களோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. சோர்ந்து போகும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. அப்பா காரியத்தை நடப்பிக்கும் போது அப்பா ஆவியானவரே எங்களுக்கு அப்பா நீங்க செய்ய போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா அப்பா மகளை மறைத்து நீங்க இந்த வேலையில வெளிப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகள் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ கர்த்தர் அவங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர சத்துவத்தை தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்தோரும் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். ஆராதனையில நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா மகளை ஆனாவை கொண்டு நீ மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஸ்தோத்திரப்பா நீர் அப்படியா எங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். அவங்க குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறையா. ஸ்தோத்திரம். அப்பா எங்க பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் வைக்கிற ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவங்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் போகும்போது அப்பா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. விசுவாசத்தோடு கடந்து சொல்ல ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. கலந்து கொள்ள முடியாம இருக்க பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக உமக்கு நன்றி. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பெருமளுக்கு எஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாரா என்பதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.